ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த வருஷம் அட்சய தீதியில் தங்கம் வாங்குறதுக்கு எப்படி வந்து நான் பிளான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற பிளானை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். இந்த பிளான் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் அட்சய தீதியில் அடுத்த வருடம் வாங்குறதுக்கு இப்படி கூட நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுவும் இல்லாமல் நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிற உங்களை அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை அழுத்தி ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வருஷம் அதாவது 2024 அட்சய திதியில் தங்கம் வாங்குறதுக்கு நான் வந்து ப்ரீ புக்கிங் வந்து பண்ணிட்டேன். எப்படி பண்ணினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓல்டு கோல்டு டெபாசிட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு நான் 2023லேயே வந்து டெபாசிட் பண்ணிட்டேன். அதாவது போன வருஷம் அட்சய திதி அப்போவே வந்து இந்த வருஷம் அட்சய திதிக்கு தங்கம் வாங்குறதுக்கு நான் வந்து பிளான் பண்ணிட்டேன். நான் வந்து டெபாசிட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஓல்டு கோல்டு, அதாவது ஓல்டு கோல்டு பார்த்தீங்கன்னா 25.169 கிராம் வந்து நான் வந்து டெபாசிட் பண்ணேன். இது வந்து நான் எந்த கடையில் பண்ணேன், இந்த மாதிரி பண்ணதுனால எனக்கு எவ்வளவு லாபம் கிடைச்சது, அந்த மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணும்போது நம்மளுக்கு எவ்வளோ வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நான் வந்து வீடியோவோட எண்டில் வந்து கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணுறேன். அதனால் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். 25 கிராம் 169 மில்லிகிராம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா 3.25 பவுனு கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து கிடைக்குது. இந்த 3.25 பவுனுக்கு வந்தீங்கன்னா அன்னைக்கு அதாவது 2023ல் நான் டெபாசிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 1,36,794 ரூபாய்க்கு நான் கொடுத்தது வந்து இருந்தது. இந்த அமௌண்ட்டுக்கு வந்து அவங்க டெபாசிட் பண்ணிட்டாங்க. அதே வந்து 25.169 கிராம் இன்றைக்கி வாங்கணும் அப்படின்னா நான் வந்து எவ்வளோ கொடுக்கணும்னா 1,81,244 ரூபா நான் கொடுக்க வேண்டியது இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நான் என்னைக்கு கால்குலேட் பண்ணதுன்னா 1/4/2024 நான் வந்து இந்த அமௌண்ட்டு வந்து எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கால்குலேட் பண்ணி அவங்கக்கிட்ட கேட்டது. இப்போ இது வித்தியாசம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அதாவது நான் டெபாசிட் பண்ணி ஜஸ்ட்டு 10 மந்த்து தான் ஆகுது. ஆனால் இந்த 10 மந்த்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து 44,450 வந்து டிஃப்ரென்ஸ் ஆகிருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா 25.169 கிராம் அப்படிங்கிறது வெறும் 3.25 பவுனு. 3.25 பவுனுக்கு பார்த்தீங்கன்னா அன்னைய ரேட் வந்து 1,36, இன்னைய ரேட் வந்து 1,81. இப்போ இந்த கோல்டை வந்து நம்ம வீட்டிலேயே வச்சுருந்தோம் அப்படின்னாலுமே இந்த பணத்தை வந்து அது சம்பாதிச்சு தான் கொடுத்துருக்கோம். பட் என்ன அப்படின்னா இந்த 181,000 ரூபாய் இருக்கு இல்லைங்களா, இதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து செய்கூலி சேதாரம் இதெல்லாமே போடுவாங்க. அது இல்லாமல் ஜிஎஸ்டி போடுவாங்க. இதெல்லாம் சேர்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு அமௌண்ட்டு மொத்தமாக நான் வந்து சொல்லணும் அப்படின்னா 25,000 30,000 ரூபா வரைக்கும் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா நம்ம வந்து ஒரு 3.25 பவுனை எடுக்கிறதுக்கு நம்ம வந்து பே பண்ண வேண்டியது இருக்கும். அந்த பணம் வந்து நம்மளுக்கு மீதமாகும். ஒரு 10 மாதத்துக்கு முன்னாடி எங்கள் கையில் இருந்த பழைய உடஞ்ச நகைகளை வந்து அதாவது வளையல் உடஞ்சிருந்தது, அப்புறம் சின்ன சின்ன தேவையில்லாத நகைகள்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் போய் டெபாசிட் பண்ணி எனக்கு 10 மந்த் கழித்து இது வந்து கிடைக்கிது அப்படிங்கிறது ரொம்பவும் சந்தோஷம். இதை வந்து நான் அட்சய திதி அன்னைக்கு வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் பிளான் பண்ணேன். இந்த பிளானை வந்து நீங்களுமே வீட்டில் ஏதாவது தேவையில்லாத நகைகள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டெபாசிட் பண்ணி வச்சு செய்கூலி சேதாரம் வந்து 100% வந்து இல்லாமல் வாங்குறதுக்கு நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். அப்போ வந்து நமக்கு வந்து பணம் வந்து லாபமாக இருக்கும். இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 45,000 டிஃப்ரென்ஸ் வந்து 10 மந்த்தில் நம்மளுக்கு வந்து வந்திருக்கு. இப்போ வந்து புது ஜுவல்லரி நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 கிராம் அதாவது நான் பார்த்த அன்னைக்கு 1 கிராம் பார்த்தீங்கன்னா 6,600 ரூபா. பட் வந்து நான் வந்து 2023 டெபாசிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 5,435 ரூபா. 1 கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1,165 ரூபா வித்தியாசம். அப்போ வந்து நம்மளுக்கு வந்து 25 கிராமுக்கு எவ்வளோ வந்து வித்தியாசம் வந்திருக்கு அப்படிங்கிறது தெரியும். அதுதான் இங்கே வந்து நம்ம பார்த்தோம் 45,000 ரூபா நம்மளுக்கு வந்து வித்தியாசம் வந்திருக்கு. 1 பவுனுக்கு வந்து 52,800 ரூபா வந்து நம்ம வந்து கோல்டுக்கு அதாவது புது கோல்டுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கும். இதுவே 3 பவுனுக்கு பார்த்தீங்கன்னா 1,58,400 ரூபா கோல்டுக்கு மட்டும் கொடுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதை வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஜிஎஸ்டியும் வேஸ்டேஜும் நம்ம கொடுத்தே ஆகணும். இதை வந்து கொடுக்கணும் அப்படின்னா இப்போ வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து கடையில் சொன்னது பார்த்தீங்கன்னா 1 பவுன் நீங்கள் வாங்கணும்னா சாலிடாக 60,000 ரூபா நாங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ 3 பவுன் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பவுனுக்கு 3 × 60,000 1,80,000. இந்த 3 பவுனை வாங்கணும்னா நம்ம வந்து எவ்வளோ பே பண்ண வேண்டியது இருக்குன்னா 1,80,000 ரூபா நம்ம வந்து பே பண்ண வேண்டியது இருக்குது. நம்ம வந்து புதுசாக வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இதில் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுன் வந்து 52,800 ரூபா. இப்போ நம்ம 53,000 அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட ஒரு பவுனுக்கு நம்ம வந்து செய்கூலி சேதாரம் ப்ளஸ் ஜிஎஸ்டி இதெல்லாம் சேர்க்கும் பொழுது நம்மளுக்கு எவ்வளோ வருது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பவுனுக்கு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து 7,000லேருந்து 10,000 ரூபா வரைக்கும் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்குது இல்லைங்களா. அந்த ஒரு பவுனுக்கு 10,000 ரூபா அப்படின்னா இப்போ 3 பவுனுக்குன்னா 30,000 ரூபா இல்லைங்களா. அந்த 30,000 நமக்கு வந்து சேவ் ஆகுது அப்படிங்கிறது தான். இந்த ஐடியா வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சும் இருக்கலாம், தெரியாமல்
தெரியாமலும் இருக்கலாம். ஆல்ரெடி தெரியும் அப்படிங்கிறவங்களும் கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இல்லை தெரியாது அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இதை வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ நான் வந்து இது எந்த கடையில் நான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணுறேன். நான் டெபாசிட் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா, லலிதா ஜுவல்லரில வந்து நான் பண்ணேன். இதுதான் வந்து அவங்க குடுத்த டாக்குமெண்ட்டு. இந்த மாரி ஒரு பாலித்தீன் கவர்ல போட்டு நல்லா சேஃபா இருக்கிற மாரி இந்த கவர வந்து நம்மளுக்கு வந்து டாக்குமெண்ட்டா பண்ணிடுறாங்க. அப்போ வந்து ஒரு நம்பரும் அதுக்கு வந்து குடுக்குறாங்க. நான் என்ன டேட்ல வந்து டெபாசிட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, 27/6/23ல நான் வந்து அதாவது ஜூன் மாசம் போன வருஷம் ஜூன் மாசம் பண்ணியிருக்கிறேன். அப்போ வந்து கோல்டு ரேட் பார்த்தீங்கன்னா, ரூ. 5,435. இன்னைக்கு ரேட் வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். இதிலேயே போட்டுட்டாங்க பாருங்க. ஜிஎஸ்டி 3% வந்து அப்ளிகபிள். கண்டிப்பா 3% வந்து ஜிஎஸ்டி நம்ம பே பண்ணி ஆகணும். அதே மாரி ஸ்டோன் உள்ள நகைகள் எடுக்கிறோம் அப்படின்னா, அதுக்கு வந்து சார்ஜஸ் வந்து அவங்க வந்து போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து டெபாசிட் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா, 25.169 கிராமு. இது பார்த்தீங்க அப்படின்னா, எவ்வளோ ரூபாய்க்கு இருந்துச்சு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ரூ. 1,36,794 இருந்தது. இத வந்து அவங்க எப்படி வந்து கோல்டு வெயிட்ட வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் கோல்டு ரேட் நம்மளுடைய கோல்டு ரேட் வந்து அன்னைக்கு என்ன இருந்துச்சோ, அதற்கான அமௌண்ட்ட வந்து இது பண்ணியிருந்தாங்க. இதில வந்து நம்மளுக்கு வந்து பெனிஃபிட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 25.169 கிராம வந்து அன்னைய ரேட்டுக்கு நம்மளுக்கு வந்து கோல்டா வந்து என்ன பண்ணிடுறாங்க, அவங்க டெபாசிட் பண்ணிடுறாங்க. நம்ம திரும்ப 10 மந்த்து, 11 மந்த்து கழிச்சு போகும்பொழுது, இந்த கிராம் அதாவது நம்ம எவ்வளோ டெபாசிட் பண்ணுறோமோ, அந்த அமௌண்ட்டு அந்த கிராமுக்கு வந்து இப்போ போய் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, 100% வந்து செய்கூலி சேதாரம் இல்லாம ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணி வாங்கிக்கலாம். அப்படிங்கிறது தான் இதில இருக்கக்கூடிய மிகப்பெரிய பெனிஃபிட்டே. இந்த மாதிரி வந்து நம்ம வந்து பழைய நகைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா, கண்டிப்பா இந்த ஆப்ஷன் போலாம் அப்படிங்கிறதுக்காக தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, புக்கிங் பண்ணும்பொழுது எங்களுக்கு வந்து எஸ்டிமேஷன் ரேட் வந்து அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணி குடுத்தாங்க. அதாவது நாங்க வந்து பார்த்த கோல்டு பார்த்தீங்கன்னா, 24.130 கிராம். ஆனா நான் டெபாசிட் பண்ணது 25 கிராம் இல்லைங்களா? அதுக்கு வந்து வேஸ்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா, 999ன்னு போட்டிருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட 10% வந்து வேஸ்டேஜ் உள்ள நகை தான் நான் வந்து செலக்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா, ரூ. 15,804. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, மீதம் இருக்கிற 1 கிராம் இருக்கு இல்லைங்களா? அதுக்கு வந்து 1.60 மில்லிகிராம் இருக்கிற ஒரு ஸ்டெட் வந்து செலக்ட் பண்ணியிருந்தோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா, 14.69%. அதுக்கு வந்து ரூ. 917 வந்து வந்தது. இப்போ இந்த ரூ. 15,804 இந்த ரூ. 917 பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஃப்ரீ தான். பட் வந்து நான் வாங்குன கடையில இது வந்து ரொம்பவும் கம்மியான வேஸ்டேஜ் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு வந்து ரூ. 15,000 வந்திருக்கு. பட் வந்து இதுவே 12% இருக்குது இல்லது 15% மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வாங்குற பொருளுக்கு நெறைய கடைகள்ல 15%க்கு மேல 17, 20, 22 வரைக்கும் போகுது. அப்படி போகும்பொழுது நம்மளுக்கு வந்து ரேட் வந்து ரொம்பவும் அதிகமா நம்ம வந்து வேஸ்டேஜுக்கு பே பண்ண வேண்டியது இருக்கும். நான் வந்து பார்த்த கடைகள்ல பார்த்தீங்க அப்படின்னா, வேஸ்டேஜ் வந்து இங்கே லலிதா ஜுவல்லரியில கொஞ்சம் குறைவா இருக்கு. எஸ்டிமேஷன்ல நான் நெறைய கடைகள கம்பேர் பண்ணி தான் இந்த கடையில வந்து நான் வந்து இத வந்து வாங்குறதுக்கு செலக்ட் பண்ணேன். இந்த அமௌண்ட் வந்து நம்மளுக்கு சேவ் ஆகுது. இத தான் நான் வந்து சொன்னேன். 25,000லேருந்து ரூ. 30,000 வரைக்கும் நம்ம வந்து சேவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி 25 கிராம் புள்ளி 190 கிராம் வாங்குறதுக்கு 190 மில்லிகிராம் வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா, ரூ. 1,81,244 நம்மளுக்கு வந்து அமௌண்ட் பே பண்ண வேண்டியது இருக்கு. அதோட சேர்த்து ஜிஎஸ்டி பார்த்தீங்க அப்படின்னா 3% இல்லைங்களா? 2,718 2,718 சேர்த்தோம் அப்படின்னா ரூ. 1,86,682. இப்போ நீங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நான் 3 பவுனுக்கு 1,81,000 சொன்னேன். அதுவே வந்து 3 1/4 பவுன் அப்படிங்கிறதுனால ரூ. 1,86,682 நமது. இந்த அமௌண்ட்ட வந்து சேர்த்து வச்சு நம்ம வாங்கணும் அப்படின்னா, கண்டிப்பா வந்து கொஞ்சம் சிரமம் தான் இல்லைங்களா? அதனால நான் வந்து இந்த மாதிரி நான் வாங்கியிருக்கிறேன். இதுவும் ஒரு ஐடியா அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் தான் இந்த வீடியோ. இந்த வீடியோல சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஆல்ரெடி யாரெல்லாம் பிளான் பண்ணி வந்து வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி இத பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு அப்படின்னாலுமே கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.